அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். பிரவீன் உத்ராத்தில் செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான போர்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 30 மார்க் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 கட்டுரை கேட்குறாங்க, ஒன்றுக்கு 15 மார்க்கு. அதுக்கான நிபந்தனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான போர்ஷன் இது. சரவணா கைடு ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பேஜ் நம்பர் 446 பார்க்கலாமா? திரிபத்கான்னா அதாவது நிபந்த சங்கரம், அதாவது கட்டுரை தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். திரிபத்கான்னா கட்டுரை தொகுப்புன்னு அர்த்தம். ஹிந்தி கவிதாமே ராஷ்ட்ரிய விசார்தாரா, ஹிந்தி கவிதைகளில் தேசிய உணர்வு, தேசிய சிந்தனை, அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்க்கலாம். ரூப்ரேகா குறிப்பு சட்டத்தில் வந்து என்னென்ன தலைப்பில் நம்ம உள்ளே எழுத போகிறோன்றதை கொடுத்துருக்கோம். பிரஸ்தாவனா முன்னுரை, விஷய பிரவேஷ் பொருளுரை, உபசங்கார் முடிவுரை, இந்த 3 பகுதிகளாக இதில் பிரிஞ்சிருக்கு. ரூப்ரேகா அது வந்து குறிப்பு சட்டம். பிரஸ்தாவனா முன்னுரை, இதில் வந்து ரூப்ரேகா என்ன கொடுத்துருக்காங்க? நிபந்தகார் பரிச்சை, ஆசிரியருடைய இன்ட்ரடக்ஷன், வீர் காத்தா கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, இதிகாச காலங்களில் தேசிய உணர்வு, பக்தி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, பக்தி காலத்தில் தேசிய உணர்வு, ரீதி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, ரீதி காலத்தில் அதாவது மதம் நிறைய தர்மத்தை நம்பி இறை வணக்கம் இதெல்லாம் வந்து இல்லை, இறை நம்பிக்கை மதம் சம்மந்தப்பட்டது. அந்த மதங்கள் வளர ஆரம்பித்த போது ஏற்பட்டதான் ரீதி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, ஆதுனிக் கால்மே ராஷ்ட்ரிய பாவனா. ஆதுனிக்குன்னா புதிய கவிதைகள், புதிய எழுத்தாளர்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க. அதில் அவங்க எழுதுறதுல ராஷ்ட்ரிய பாவனா தேசிய உணர்வு. நயி ஷைலி புதிய ஸ்டைல், அதாவது புதிய என்ன சொல்லலாம் ஸ்டைலுக்கு, புதிய பாணி அப்படின்னு சொல்லலாம். புதிய பாணி அப்படின்னு இதுலலாம் தலைப்பு. இப்போ வந்து உபசங்கார் முடிவுரை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிபந்தகார் பரிச்சைனா ஆசிரியருடைய இன்ட்ரடக்ஷன். பாபு குலாப் ராய்கா ஜன்ம, இந்த நிபந்த எழுதின ஆத்தரோட நேம் வந்து பாபு குலாப் ராய். அவருடைய ஜன்ம பர்த் வந்து उत्तर प्रदेश के इटावा में 1888 ईस्वी में हुआ. उन्होंने அதாவது 1888ஆம் ஆண்டு இட்டாவாவில் மத்திய பிரதேசத்தில் உத்தர பிரதேசத்தில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. उन्होंने MA LLB आदि उपाधियां प्राप्त की. MA படிச்சிருக்காரு, LLB படிச்சு